ஹலோ காய்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. டெய்லி ஒரு டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், ஒரு நேம், அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பேசும்போது இந்த சப்ஜெக்டை பற்றி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு நான்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சென்னை போயிருக்கீங்களா அப்படின்னு யூ அப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அவர்கள் அப்படின்னா அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு தே யூஸ் பண்ணலாம். அவன்னு சொல்லும்போது அவன் என்னுடைய தம்பி, அவன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து ஹீ யூஸ் பண்ணலாம். அவள்னு சொல்லும்போது அவள் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது ஷீ யூஸ் பண்ணலாம். அது அப்படின்னா என்னென்னா ஒரு உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது அது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுனா ஒரு பேனாவாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், ஈவன் அனிமல்ஸாகவும் இருக்கலாம். அதையும் நம்ம டாகாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம என்ன தான் சொல்லுவோம், அதுன்னு தான் சொல்லுவோம். அது சாப்பிட்டுச்சா, டாக் வந்து சாப்பிட்டுச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு பெயர், அது கவிதாவாக இருக்கட்டும், கீதாவாக இருக்கட்டும், எந்த ஒரு பெயர் வந்தாலுமே அது எல்லாமே என்ன தான் சொல்லுவாங்க, சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நம்ம பேசுகிறதுக்கு இந்த 8 வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது.